ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பார்த்த மாதிரி. பாமர மக்களுக்கு புரியக்கூடிய விஷயங்களா இல்லை சொல்லலை. ஓகே தான். நான் ஃபுல்ஃபில்லான்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு தான், ஓகே தான். இருக்கிறத வச்சு நல்லா வாழணும், அவ்வளோதான். பேராசைப்படக்கூடாது. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. இல்லை ப்ரோ, கனெக்ட் ஆகலை. பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. ஓகேவா தான் இருந்துச்சு. த்ரில்லிங் மூமெண்ட்டாகவும் இல்லை, ஒரு காமெடியும் இருக்குது. அது பெருசாக கனெக்ட் ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம கோடாங்கி ஒரு சில இடங்களில் லாஸ்ட்டில் ஒரு சில கவுண்டர்ஸ் கொடுத்தாரு. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கொஞ்சம் அந்த அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைரக்ஷனில் இன்னும் கொஞ்சம் குறைவிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நடிப்பு நம்ம முனிஷ்காந்துக்கு. ஆனால் அருமையான ஒரு சப்ஜெக்ட் இது. இதை மட்டும் இனிமேல் அவர் சொல்லும்பொழுது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். இதை கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒரு மிடில் கிளாஸ்க்கு லம்ப் அமௌண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கதை. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஓகேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால கொஞ்சம் அது டைம் எடுக்கும், ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது அவ்வளோதான். மிடில் கிளாஸ் லைஃப், ஆஃப் கோர்ஸ் பேர் மாதிரியே மிடில் கிளாஸ் லைஃப் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க, நல்லா காமிக்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியும், எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது இதில். டைட்டிலுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக நல்லா இருந்தது, ரொம்ப லைவாக இருந்தது. நம்ம என்ன ஒரு இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணுவோமோ அதை நம்ம கொஞ்சம் அது கனெக்ட் ஆச்சு. பட் அதை ரிவீல் பண்ணல, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. பேர் ஆக்சுவலாக தெரியவே இல்லை. முனிஷ்கரோட பெர்ஃபார்ம் நல்லா இருந்தது, அவங்க விஜயலக்ஷ்மி மேமோட பெர்ஃபார்ம் நல்லா இருந்தது, எல்லாரோட பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், பசங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே தான். நான் ஃபுல்ஃபில்லான்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு தான், ஓகே தான். இன்னும் பெருசாக ஃப்ளா தேடி கண்டுபிடிச்சி டீகோட் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நிறைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, இன்னிக்குள்ள ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப்லாம் அந்த டிடெக்டிவ் சைக்காலஜிக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக படத்தை தாண்டி வெளியில் போன மாதிரி இருந்தது. பட் இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரியாலிட்டி, செகண்ட் ஆஃப் சினிமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா மேபி அப்படி இருக்கும். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு இதுவை ரொம்ப ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு ஃபீல் குட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஃபீல் குட் ரொம்ப வாவ் செம்மையாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியல. ஓகே, அது எல்லார் லைஃப்லும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்ம அறியாமல் ஒரு விஷயம் லேசினஸாக இருந்திருப்போம், அதுதான் பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த படம். பட் அதை கொண்டு போய் அதை முடிச்ச கரை சேர்த்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக போர் அடிக்காமல் போச்சு. எனக்கு போரே அடிக்கல படம். அவர் காமெடியாக பார்த்தோம் இத்தனை வருஷமா, இப்போ ஹீரோவாக பார்க்கும்போது அந்த கதையை நல்லா பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதை எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு அந்த கதையுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும், நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சீன் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி இருக்குன்றது, அவங்க எப்படி மேலே வராங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் நிச்சயமாக வந்து பாருங்கள். செகண்ட் ஹாஃப்லேயே ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க பார்த்தா ரொம்ப ஜென்ரிக்காக அப்படியே மேலோட்டமாகவே கொண்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 2 ஹவர்ஸ் டியூரேஷன் வந்து ஷார்ட்டாக இந்த கதை. இதை ஓகே அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பார்த்த மாதிரி. ஏன்னா அந்த கண்டென்ட்டே அப்படி தான் இருந்துச்சு. அப்பப்போ காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வர இந்த மாரல் மெசேஜஸ், மாரல் வேல்யூஸ் நல்லா காட்டியிருக்காங்க. அது கரெக்டான இடத்துல நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து அந்த டயலாக் மூலியமாக சொல்லியிருக்கலாம், கூட இருக்கிறவங்கள அழகு பாருங்கள் மேலே ஏற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. அது கொஞ்சம் கொடுக்காம மேலால் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து அழுத்தமாக சொன்னால் தான் புரியும். இருக்கிறத வச்சு நல்லா வாழணும், அவ்வளோதான். பேராசைப்படக்கூடாது. செக் எப்படியும் தொலைச்சிடாருன்னு தெரியும், அந்த தாத்தா புட்டுப்பாருன்னு தெரியும், செக் இவர் கடைச்சிடணும்னு தெரியும், இவர்கிட்ட தான் இருக்கணும்னு தெரியும், இதில் கம்யூனிஸ்ட்னு நுழைப்பாங்க. அதாவது வந்து என்ன ஜேர்னலில் அதை கொண்டு போகணுன்னு தெரியாமலே குழப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒன்று அந்த செக் ரிலேட்டாகவே ஏதாவது நல்லா இதுவாக கொண்டு போயிருக்கலாம், இல்லை எமோஷனல் ரிலேட்டடாகவே ஏதாவது கொண்டு போயிருக்கலாம். ஸோ இது இப்படி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும், எல்லா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சி ஒரு மிக்சடாக போய் இது பண்ணிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. அதெல்லாம் சொல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எக்ஸ்டெண்டடாக பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்பாங்க, ஸோ அது ஒரு சாங்கில் எடுத்திருப்பாங்க, அது நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து போத் லீட் வேர் குட். நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் மேம் அண்ட் ஆக்டர் சார், ஹீரோ சார் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பாமர மக்களுக்கு புரியக்கூடிய விஷயங்களா இல்லை சொல்லலை, கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். கடைசியில் அவர் கூட இருக்கிறவங்கள வந்து மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். எங்கேயோ போய் ஒரு வேளை யாருக்கோ சாப்பாடு போடுறது, கோயில் உண்டியலில் போய் பணத்தை போடுறது, இதெல்லாம் பாவம் புண்ணியம் கழியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பொய். கூட இருக்கிறவங்கள நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்றைக்கும் நிறைய பேருக்கு மனசு வர்றதில்லை. அந்த விஷயத்தை நல்லா காட்டியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கிளைமேக்ஸில் சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். மிடில் கிளாஸ் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் சப்ஜெக்ட் தான் ரொம்ப அருமையாக
முடிவு ரொம்ப எதிர்பார்க்காத முடிவு. கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே, எப்பயும் வீட்டில் போடுற சண்டை தான் அது இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இல்லை எல்லாமே கொஞ்சம் நம்ம யதார்த்த வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். யதார்த்தம் எல்லாமே கொஞ்சம் நம்மளோட ஒன்றி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ இது போர் எதுவும் அடிக்கல, நல்லா இருக்கு. நல்லா காமிச்சிருக்காங்க. அவங்க அவங்க விஜயலட்சுமி அவங்களும் சரி, முனிஷ்காந்த் சூப்பராக நடிச்சிருக்காங்க. குழந்தைங்க ரியல் இது அந்த 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 மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன இதுவோ எல்லா சுச்சுவேஷன் நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த கேமரா காட்டும் போது அந்த பறந்த இடத்த பார்க்கும்போது என்ன கேமரா அங்கே காட்டுறாங்க, அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னு கீழே இருந்து காட்டும் போது நல்லா புரிஞ்சுது. என்ன கனெக்ட் ஆச்சு, டைட்டிலே கனெக்ட் ஆயிடுச்சு, மிடில் கிளாஸ். ஸோ அந்த மிடில் கிளாஸுங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் மூவி. அண்ட் காமெடி சீன்ஸு அதெல்லாம் வந்து டைமிங்க்கு முனிஷ்காந்த் சார் பண்ணியிருப்பார். குரேஷி அண்ணாவும் இந்த டைமிங்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா முனிஷ்காந்த் சார் அண்ட் விஜயலட்சுமி மேமோட காம்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, மிடில் கிளாஸ் மூவி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். மெயினாக கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் ஃப்யூச்சரில் அவங்க நல்லா இருப்பாங்க. எமோஷன்ஸ், காமெடிஸ் எல்லாமே இருக்குது. முனிஷ்காந்த் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேமும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸு, காமெடிஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. எடிட்டிங் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். கிட்ஸையும் மெயினாக கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதத்தில் இது பெஸ்ட் படம். நான் ஒரு பப்ளிக்காக நான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருக்கும் ரீச் ஆகணும். எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் கண்டிப்பாக பார்க்கணும். விஜய் மேடத்தோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு டெபியூட் டேரக்டராக இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. டெபியூட் டேரக்டராக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். எல்லாமே நல்லா இருங்க. எனக்கு ஃபஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன்லேருந்து எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ். ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு கேரக்டரும், படத்தில் வர ஒவ்வொரு ஸ்டேஜஸும் ஏதோ ஒருத்தவங்களோட லைஃப்பை ஏதோ ஒரு விஷயம் பாதிச்சே இருக்கும். சின்ன சின்ன விஷயம். நான் எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னால் ஒரு பைக்கு, ஒரு வீடு, வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், நிகழ்வுகள் எல்லாமே செம்மையாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு சீன் யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது எல்லாருக்கும் ரீச் ஆகும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது, இது 100 crores கிளப்பில் சேர்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 மடங்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நல்ல படம், தரமான படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும். பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம். மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.